வணக்கம் அன்பனேஜங்களே, கிளாப் ஷோ டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. இந்த வீடியோ கிரிக்கெட் லவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் வீடியோவா இருக்க போதுங்க. ஏன் அப்படின்னா நாம இப்ப மதுரை விராட்டிபத்துல ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஈவெண்ட்ல இருக்கோம். டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சீசன் 3 இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு டீம் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். உங்க டீம் நேம் என்ன? உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க. செவன் ஸ்மாஷர்ஸ். என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? செவன் ஸ்மாஷர்ஸ். அப்படிதாங்க, ஏனா வந்து ப்ளே பண்ணிட்டாங்க, எவ்வளவு டென்ஷன் இருக்கும்ல. செவன் ஸ்மாஷர்ஸ் இல்லையா? ஓகே, எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏமாத்திட்டாங்க கூப்பிட்டு வச்சு. பெரிய பெரிய டீம்ல போட்டு விட்டாங்க. பெரிய பெரிய டீம்ல மாட்டி விட்டு ரொம்ப டஃப். ஓகே, ரொம்ப டஃப்பா இருந்து ஈஸியா ஜெயிச்சிட்டோம். ஆனா ஒரு மேட்ச் தோத்துட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டீம் கேப்டன் கொஞ்சம் சரியில்லை. எங்க டீம்ல மாத்திடுவோம். ஃபீல்டர்ஸ்மே ஒரு கட்சி ஈஸியா இருந்துச்சு. டீம் கேப்டன் யாரு? சரிங்க சரி. மாத்திடுவோம் குரு சீக்கிரத்துல. அடுத்த மேட்ச் எப்படி நாங்க ஜெயிப்போம் அந்த டோர்னமெண்ட்ல. சரி, ஓகே ஓகே. So welcome back to the show. So நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. So இப்போ நம்மளோட கலி பாய்ஸ் இருக்காங்க. So வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே. So எப்படி இருக்கு டர்ஃப்? So இந்த சீசன் 3ல பங்கு பெற்றிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றிருக்கீங்களா? So உங்களோட ஃபீல்ஸ் நீங்க சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நாங்க பார்ட்டிசிபேஷன். மதுரையில் இந்த மாதிரி நல்லா பெருசா பண்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய பாண்டிங் கிடைக்கும், நிறைய பேரை பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒரு டீம்ஸா வந்திருக்காங்க இல்லையா? இதுல வந்து என்னன்னா, நாங்க தொழில் ரீதியா இருக்கிறதுனால அடிக்கடி சந்திக்கிறதே கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மறந்து, ஃபேமிலியை மறந்து இங்கே வந்து பார்க்குறதுல ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டர்ஃப் கிரிக்கெட் வந்து இப்போ எல்லாருக்குமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் ஓப்பன் கிரவுண்டில் ஆடுவோம். இப்போ டர்ஃப் தான் எல்லாருக்குமே இந்த மோகம் இருக்குது. அதை இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த ஒரு மேட்ச் நடத்துறது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நல்லா ஜாலியாக இருக்குது. முதல்ல இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்டிங் போன மாதிரி இருக்குது. இங்கிலாந்துல கூட்டி போய் மிந்தி விளையாட தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பிளேயர். அந்த பிளேயர் நம்ம தப்பித்தவர் இங்க இருக்கோமா? அவ்வளோ அழகாக விளையாடக்கூடிய ஒருத்தவர். என்னமோ நேரம் சரியில்லை, பால் உள்ள. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பங்கெடுத்துக்கிறோம். அண்ட் ஒர்க் ஷெடியூலுக்கு நடுவில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஏதாவது வேணும். ஸோ இது மூலமாக ஒரு 10 days 20 days ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தோம். ஸ்கூல் காலேஜஸ்ல கிரிக்கெட் விளையாண்டதோட இருக்கு. எங்களை மாதிரி பிஸ்னஸ் பீப்புளாக விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் தான் சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச் டோர்னமெண்ட்டையுமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக அழகாக அம்பையர்ஸும் ஒரு ப்ரொஃபஷனல் அம்பையர்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், வாரியர்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கோங்கிறதே சோகமாக தான் வருது. நல்லா இருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கேன். அப்பயும் வந்து வரும்போது கான்ஃபிடென்ட்டா அவங்க மைண்ட் ஃபுல்லா வந்து கிரிக்கெட்ல மட்டும் தான் இருக்குது இன்னைக்கு இல்லையா? ஆக்சுவலி இந்த சீசன் நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் வந்திருக்கோம். போன சீசன் நாங்கள் ஆடணும், ரன்னர் அப் தான் வாங்கணும். அது ஒரு சில இஷ்யூஸ்னால ரன்னர் அப் வாங்கிட்டோம். ஓகே, இந்த வாட்டி அது நடக்காது நம்புறோம். சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நிறைய டீம்ஸோட ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க, எவ்வளவு ஜாலியா எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. அவங்க ஜாலியா விளையாடுறாங்க, ஜாலியா பேசுறாங்க. பின்னாடி இந்த ஒரு பர்சனோட மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசிங் இருக்கு. இவரெல்லாம் எதுவுமே பாசிபிள் இல்ல. வணக்கம் சார். ஓகே, இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்னுடைய ஆர்கனைசர் இருக்காங்க, ஹாரூன், மிஸ்டர் ஹாரூன். சோ எப்படி சார் இருக்கு, சொல்லுங்க, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? 3வது சீசன் இது, என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா முதல்ல சொன்னீங்க நான் இல்லாம இது வந்திருக்காது அப்படின்னு. பிளேயர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நாங்க இத நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனோட ரெஸ்பான்ஸ் பார்த்ததுல தான் எங்களுக்கு தேர்ட் சீசனை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ஒவ்வொரு சீசனும் ஏதாவது டெவலப்மெண்ட் கொடுக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சுதான் இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆக்சுவலா 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 16 நாங்க 8 ஆக்குவோம். 8னா அது குவார்டருக்கு போயிருக்கும். அத பாதி ஆக்குவோம். 4 2 ஆகும். 2 பேர் ஃபைனல் ஆடி 1. சோ அந்த மாதிரி ஷார்ட் பண்ணிட்டே வரோம். ஆனா 16 மே 8 ஆக்குறது நாக் அவுட் கிடையாது, லீக்ல ஆடுவாங்க. ஒவ்வொரு டீமும் ஒரு மேட்ச் கொடுக்கும். ஒரு மேட்ச் டேபிள்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா செகண்ட் வந்தாங்கன்னா நாக் அவுட். காலையில வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க எடுத்து தான் போவாங்க. which means morning 7 ல இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்பான்சர்ஸ் இல்லாம இந்த ஈவென்ட் இல்ல. அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்றாங்க, பிளேயர்ஸ் இன்னும் சப்போர்ட் பண்றாங்க, இன்னும் பெருசா எடுத்துட்டு போறோம். சோ ஸ்பான்சர்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. நான் நிறைய காமிச்சிடுறேன். இவங்க எல்லாம் தான் எங்களோட ஸ்பான்சர்ஸ். ஆல்வேஸ்
ஹாப்பி டு பி கனெக்டட் வித் தெம். ரொம்ப சந்தோஷம் அவங்க இங்க ஹெல்ப் பண்றது. நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா சார். அவங்க they are happy with connecting and collaborating with us. so ரெகுலரா பண்றாங்க. we are happy, they are happy. நிச்சயமா சார். ஃபர்ஸ்ட் மேட்ச் உடைய ரன்னர்ஸ் இங்க இருக்காங்க. சோ நம்மளுடைய RKCC டீம். சோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கும். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே கேட்கணும், எப்படி இருந்தது இந்த மேட்ச் அனுபவம் உங்களுக்கு? எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். நாங்கள் ஓப்பன் கிரவுண்டில் தான் விளாண்டுருக்கோம். இதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். இதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிப்போம் கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் ஒரு 128 பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்க கூட? எல்லாம் நல்லா விளாட்றாங்க, பிளேயராக இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த டீம் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் யார் இங்கே? கேமான் நல்லா விளாட்றாங்க. ஓகே, நாங்களும் அவங்க கூட ஒரு மேட்சாவது விளாடணும். ஸோ we are with the Madurai Kings. எஸ், ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக விளாண்டீங்க. ஸோ உங்கள் இதில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் டர்ஃப் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஆடுறீங்களா? டோர்னமெண்ட், பிக் டோர்னமெண்ட் இப்போ தான் ஆடுறோம். இப்போ தான் 2 monthsக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போதைக்கு பரவாயில்ல, ஓகே. எந்த ஏரியா நீங்கள்? ஐயர்பங்கலம். ஸோ என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? தூர ஐயர்பங்களால அந்த ஏரியா தான். ஓகே, எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி? எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நம்ம பையன் வந்து டர்ஃப் ஆல்ரெடி ஒரு ஆடிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். அதில் ஒரு டீமை உருவாக்கிட்டான். அவர் பாவம் பயந்து பேசுறாரு. ஐயோ நான் என்னை விட்டுருங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை. அதான் டீமை உருவாக்கிட்டோம். இப்போ தான் ஒரு டீமை உருவாக்கி வந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? டஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆர்கனைசிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் ஏதாவது மிஸ் மேட்ச்? எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. we are Madurai Kings. நெக்ஸ்ட் நம்ம TCC சீசன் 3ல நெக்ஸ்ட் டீம் நம்ம கூட இருக்காங்க, JP Super 11. ஸோ நம்ம TCC பற்றி என்ன நினைக்கிறீங்க? TCC இட்ஸ் a new experience for us. Like turf cricketலயே இது ஒரு new type of experience and organizing plus எங்களுக்கும் பிளேயர்ஸோட இன்வால்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வியூவர்ஸ், இப்போ நம்ம கூட இன்னொரு டீம் இருக்காங்க, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க டீம்? எங்க டீம் பேர் அன்பீட்டபிள்ஸ் மேம். ஓகே, நாங்க எல்லாரும் ஆக்சுவலா அப்போலோல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ். ஓ சூப்பர். சரி, மிக்ஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் கம்ஸ் எவரிவன் மிக்ஸ்ட். ஓகே, we come in the name of Apollo. ஆக்சுவலா நாங்க இப்போ 1 month தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து நாங்க குவார்டர் ஃபைனல்ஸ் ரீச் ஆயிருக்கோம், கஷ்டப்பட்டு வின் பண்ணி. ஓகே, ஃபைன், சூப்பர். முதல்ல எல்லாருக்குமே வந்து என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க. அன்பீட்டபிள்ஸ். ஸோ நம்மளுடைய TCC சீசன் 3 மதுரையில் வந்து சூப்பர் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய சிவகிருஷ்ணா TVS. ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தாங்க இருக்கும். ஏங்க அதையே ரொம்ப பரிதாபமாக சொல்கிறீங்களே, எல்லாரும் டயர்ட் ஆகிட்டீங்களோ ரொம்ப எல்லாரும் சேர்ந்து? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய TCC பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார், சொல்லுங்கள். ஸோ TCC தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு சீசன் 3. ஆக்சுவலி ஆர்வன் வந்து கேட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மோர் தென் நிறைய டோர்னமெண்ட் நடக்குது. இப்போ அவர் ஆரம்பிச்சப்போ வந்து ஐ திங்க் அவர் மட்டும் தான் டோர்னமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வருஷத்தில் எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் பண்ணிருக்கு. கொஞ்சம் யூனிக்காக அந்த ஃபுட் பெவரேஜஸ்ல இருந்து சூரியன் டீம்ல இருந்து எல்லாமே ஆர்கனைசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கோச் எல்லாம் வந்து வேற லெவல்ல வெரி கொண்டு விளையாண்டுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கிரவுண்ட்லயே பார்த்துருப்பீங்க இல்லையா எவ்வளோ பாண்டிங் இருக்கு. அதான் டர்க்கியில் பிரான்ஸ் அவார்ட்ல மெடலில் வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம கூட டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்ல விளையாண்ட எலைட் டீம் இருக்காங்க. டீமோட கேப்டன் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கேம்? எங்களோட 2 வருஷம் தொடர்ந்து விளையாண்டோம். 2 வருஷமா வந்து நாங்க ராக் ஸ்டார்ஸ் டீம் கொடுத்துருந்தோம். 2 வருஷமே குவார்டர்ஸ் ஆடணும். இந்த வருஷமும் குவார்டர்ஸ் ஆடலக்கு. பட் ஓகே, வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் டைம். எல்லாருமே நீங்க நல்லா ஆடினாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஊர்ல ஆடுறாங்க. அதனால வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே டீமா யுனைட்டடா விளையாட முடிஞ்சுச்சு. அப்படி இருக்கப்போ குரூப்ல 3-for-3 ஆடணும். எல்லா மேட்சுமே ஜெயிச்சோம். சோ அது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். சோ கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நானும் ஆபீஸ் மேட்ஸ் எல்லாருமே. சோ ஃபர்ஸ்ட் டைம் TCC ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. ரொம்ப ஆர்கனைஸ்டு ஈவென்ட் இருந்துச்சு. டைம்க்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஈவென்ட் பண்ணி நடந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. ஜஸ்ட் வி கேம். அவங்க அதுலயே வந்து உங்களுடைய டீம் நேம்லயே லைட் அப்படின்னு இருக்குல்ல, லைட்டா எடுத்துக்கோங்க. அடுத்த சீசன்ல டெஃபினட்டா வந்து நீங்க வந்து வின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அந்த ஜோஷோட ஸ்போர்ட்டிவா இந்த கேம் வந்து எடுத்து தொடர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யார் வின் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. சோ TCC சீசன் 3ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 108 அடிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண நம்மளுடைய ஃபியர்லெஸ் ஃபைட்டர்ஸ் எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கும் எல்லாரும் என்னங்க அடிக்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய ஃபோர்ஸ் காட்டுறீங்க, வாய்ஸ் வரவே மாட்டேங்குது யாருக்கும். அடுத்த மேட்ச் வெயிட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்க்காக வெயிட் பண்றீங்க, பேச்சு வர மாட்டேங்குது இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிசி எப்படி இருக்கு உங்களுக்கு? லாஸ்ட் இயர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களா? பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இவ்வளோ டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க, எனக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க கூட. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலாக வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போவாரி ஜங்ஷன் நடந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் இடையில ரொம்ப டைம் எடுத்தாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுறாங்க. இப்போ கூட வெளியே பிரேக்ஃபாஸ்ட் தான் போயிருந்தோம், அதுக்குள்ளே ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த நமக்குன்னு சொல்லி ரொம்ப ரஷ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. பட் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு. ஓகே, சூப்பர். வியூவர்ஸ், இப்போ நம்ம கூட ஒரு டீம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ப்ரெஷரா இருந்திருக்கும். அதுல கபடி 2 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க விளையாண்டது அப்புறம் பசங்களோட ஃபீல்டிங் தான். நாங்க அந்த டீம்ல ஜெயிச்சது வந்து அவங்க இந்த வருஷத்துல நிறைய தடவை டைப் அடிச்சிருக்காங்க. அந்த டீம் நாங்க குவார்டர் ஃபைனல்ல ஜெயிச்சது, கப் அடிச்சதுக்கான சந்தோஷமா தான் நாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். ஒரு மிகப்பெரிய டீமா எங்க டீம் ஜெயிச்சிருக்குங்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. அடுத்த செமிஃபைனல்ல ஜெயிச்சு முடிஞ்ச அளவுக்கு கப்ப கைப்பற்ற நாங்க ட்ரை பண்ணுவோம். பேசுங்க ஒரு வார்த்தை. என்ன ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு, எங்க பசங்க நல்லா விளையாடுறாங்க, ரொம்ப யூனிட்டியா இருக்காங்க. இப்ப எப்படி இருக்குன்னு முன்னாடி இருந்து ஒண்ணா விளையாண்டுட்டு இருக்கோம். தண்டர் போல்ஸ், ஸோ டீம்மேட்ஸ் இருக்காங்க. ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? வார்த்தை வர மாட்டேங்குதா? மேட்ச் தோத்துட்டு வந்திருக்கோம், அதனால தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாதுங்க. ஸோ அது ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ எப்படி இருந்தது இந்த அனுபவம் உங்களுக்கு? அது என்ன இது 3rd டைம். ஸோ இவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக கொடுக்கலாம், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் டஃப் விளாட்றேன் எங்கள் டீம். ஓகே, ஸோ டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஈக்குவல் டஃப் ஃபைட் தான் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ டீம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக இதுதான் வந்து சவுத் தமிழ்நாட்டிலே பெரிய டோர்னமெண்ட்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஒரு லீக்கில் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் என்ட்ரி டேட் மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த தடவை நாங்கள் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஒன்ஸ் இன் இயர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 or 3 கண்டக்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய குவார்டர் ஃபைனலிஸ்டா வந்திருக்கக்கூடிய செகண்ட் டீம் எலைட் 7. ஒரு பெரிய கைத்தலுக்கு கொடுத்த நம்மளுடைய எலைட் 7 டீம் வரவேற்கலாம். So next team, இந்த டீம் அதே லெவல் தான். So எந்த ஒரு மாற்றம் கிடையாது. So let's welcome சிவகிருஷ்ணா TVS. பலத்த கைத்தல் கொடுக்கலாம். So let's welcome the team Warriors. நம்மளுடைய வாரியர்ஸ் டீம்ல இருந்து ஒரு பெரிய மனுஷர் வந்து வாங்குறாங்க. இன்ஃபினிட்டி அவங்களுடைய சைட் நம்மளுடைய சித்ரா மேம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. மேமோட ஹஸ்பண்ட். சோ கப்பலா சேர்ந்து இந்த ஒரு அவார்டு கொடுக்கறதுல எங்களுக்குமே சந்தோஷம். சோ லெட்ஸ் இன்வைட் பரத் சார் டு ஜாயினிங் அஸ் திஸ். Okay. And இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் யாருக்கு அவார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா JP Super Events. இந்த வெளியே ஒரு எப்படி அவங்க 2 பேர் இருந்தா அவங்கள ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டாங்க, நம்ம விட முடியாது இல்லையா? சோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கொஞ்சம் சிரிப்பா வந்துக்கோங்க சார். சாரோட சிரிப்புக்கு நான் அடிமை சார். அழகா பாருங்க, இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கீங்க சார். First of all, I would like to thank all of you. So it was like nicely organized and well conducted. Thank you. சாருக்கு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா 2 வார்த்தை பேசினாலும் அருமையா பேசினாங்க. சோ தொடர்ந்து நம்ம சித்ரா மேம் அவங்களுடைய சப்ஜெக்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Good evening everyone, and I'm thankful to everyone here. And Harun, hats off to you, man. You nailed it as I told, and you nailed it. And the players around, you guys took this very, very serious.
tournament and you made it in a right way. And thanks to you guys, and you entertained us in a right way. Otherwise, we should have bored by this time because it was like more than 12 hours now. And thank you all. Thank you sir. All these kids are inspiration to me to make this now happen. இல்ல உண்மையிலேயே என்ன நான் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சோ காம்ப்ளெக்ஸ் கட்டி காசு பார்த்த இந்த காலத்துல சோ எல்லாரும் விளையாண்டு உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனசு இல்லையா அவ்வளவு பெரிய இடத்துல சோ இதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன் சோ தேங்க்யூ சோ மச். லெட்ஸ் வெல்கம் தி அம்பையர் டீம். கார்த்திக் யூடியூபர்னா கார்த்திக் சொசைட்டிக்காக நல்ல காஸ்க்காக பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் கொடுங்க. சோ லெட்ஸ் வெல்கம் நோபல் குண்டான் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாலண்டியர்ஸ் டீம் அப்படின்னு இருக்கும். அந்த வாலண்டியர்ஸ் டீம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. வாங்க ஆஷிக் பாய். இன்ஃபினிட்டி மேனேஜ்மெண்ட் டீம் மிஸ்டர் சுந்தர். பிபிஎஸ்சிபி ஒரு பலத்தை கைத்தள்ளி கொடுக்கலாம். எந்த ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு மூவியா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபன் இல்லைன்னா வந்து ஒரு சாத்தியமே இருக்காது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னோட கலந்த ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருந்தா நம்மளுடைய எக்ஸாம் 12 மணி நேரம் ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல வந்து கமெண்ட்ரி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ஈவெண்ட்டை கொண்டு போறதா இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் ரீசன் ஆன்சரா வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய டிசிசி சீசன் 3 நம்மளுடைய விசாரணை அவர்களுக்கு Clapshot team. I request the Clapshot team please come forward to collect the momentum. So husband wife ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க யாரு வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா பாத்துட்டு வந்து மேம சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. நம்ம பிளேயர்ஸ் கிட்ட வந்து அழகான ஒரு ரிவ்யூ எடுத்துட்டு இருந்தாங்க. So thank you so much. So let's welcome Sundar, the most man. நம்மளுடைய கேம் வந்து கடைசி ஏறி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன ஒரு பிளேயர் தான் ஒரு சொல்லலாம். Most wicket taker. அதிகமான wicket taker. Let's welcome Adi. It's not about Sundar. Leading Sundar. The man of the tournament of TCC season 3. Sundar. Let's welcome the captain of Indian team para cricket Sachin Shiva. எத்தனை பாப்பீங்க para cricket? ஒரு கை இருக்காது, ஒரே கையில அந்த பீஸ் பால் 6 போகும். அந்த அளவு விளையாடுவாங்க. such a wonderful team வச்சிருக்காங்க. சொல்லுங்க ஹேண்டில் பண்றதுக்காக I request Mr. Arun. So players first நீங்க தான் ஒரு பெரிய கைத்தட்டல கொடுக்கணும் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் என்ன கூப்பிட்டுருந்தாரு, வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி ஒரு லெவல்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த வருஷமும் கூப்பிட்டாரு. கண்டிப்பா கூப்பிட்டேன்னு நான் வரேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த தடவை பார்த்தா அதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கூடி இருக்கு. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நிறைய நல்ல உள்ளவங்க சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் மேடம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பிளேயர்ஸுக்கு கொண்டு வந்து விளையாட வைக்கிற கெப்பாசிட்டி ஆரம்பிக்கு இருக்கு. கூடிய விரைவில் அதுவும் நடக்கும்னு நான் நம்புறேன். கிரிக்கெட்டோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா மக்களுக்கு கொடுக்கறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல டெஸ்ட், அப்புறம் 60 ஓவர் 50 ஓவர், T20, T10, இப்ப செலிபிரிட்டி கிரிக்கெட், லெஜண்ட் கிரிக்கெட்டர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த டர்ஃப் விக்கெட் இப்ப வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் நீங்களே உருவாகி இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எனவே எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.
upon that Brownie team. Brownie, please come. So இவங்க ஆனர் பண்றதுக்காக I request Mr. Karthi from Black Cap. சென்னையில இருந்து இந்த மேட்ச்க்காக வந்து ஃபுல் பிக்சர்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு அப்படியே ஒரு ஆப்பிள் போனை கையில கொடுத்துட்டாரு. அண்ணே ஸ்கோரை இதுல பாருங்களேன் அப்படின்னு கொடுத்து அந்த ஆப்பிள் போனுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வச்சு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நல்ல உள்ள இன்ஸ்டா நல்லா வருன்றதுக்காக அவங்க அம்மாடி ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அந்த நல்லவனுக்கு அவங்க வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் ரேன். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். சென்னையில இருந்து வந்து ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு. நல்ல ஒரு வண்டர்ஃபுல் பாய். லெட்ஸ் வெல்கம் யூனிட்டி ஜானா. ஒரு பேட்டை காரி கட்டலாது. சாம்பியன் சட்டப்பலம் கொடுத்தாரு. ப்ளீஸ் ஆர்டர் மொபைல் FTCC சீசன் 3. மூணு சீசன்ல வின்னர் டீம் அது. எஸ் சோ இப்போ கப்பு முக்கியமான உள்ள போறோம். The first place winner is 25,000 cash prize. எனக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் ஜென்ரலா பேசி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் ஆடி வீக்லி டோர்னமெண்ட் வச்சு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஐபிஎல்லையும் டிஎன்பிஎல்லையும் இன்ஸ்பிரேஷனா வச்சு அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒன்று செஞ்சா இப்படி இருக்கிற ஒரு ஐடியா தான் இது. அந்த ஐடியா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னா எனக்கு தெரியல எப்படி இது கிரியேட் ஆச்சுன்னு. ஆன் த கோ அது போச்சு. இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஈஸியா சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல வந்து இது எதுக்கு கொடுக்கணும் அது எதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அது நான் பண்ணல. அதுக்கான ரீசன் வந்து பிளேயர்ஸோட ஃபேஸ்ல நான் ஒரு ஹாப்பினஸை பார்க்கணும். என்னடா இவ்வளவு செய்யறான் இந்த மனுஷன், எதுக்கு செய்யறான், ஏன் செய்யறான் அப்படின்னு. அதுக்கான ரீசன் வந்து நான் ஒரு டோர்னமெண்ட் ஆனா அதுல என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனோ அது எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக இதெல்லாம் பண்ணுது. தேங்க்யூ ஆல் த பிளேயர்ஸ். Keep supporting TCC. This is Turf Cricket Championship Season 3. See you all very soon in Season 4. A big thank you everybody who came here. Sponsors, my sponsors, very thankful to them. My guests, very thank you. Infinity Arena Management, ரொம்ப thank you. நீங்க சப்போர்ட் பண்ணனால இங்க எவ்வளவு பெரிய ஈவென்ட் இங்க நடந்துச்சு. Thank you ஹரிஷ் மதுரை குண்டன் for all the support. Thank you VJs காலையில இருந்து இங்க இவ்வளவு பண்ணதுக்கு. Very thankful to you. My volunteers, நான் என்ன சொன்னாலும் ஓகே சார், எஸ் சார், ஓகே சார், அது தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. Thank you to my volunteers. Thank you to my umpires. காலையில இருந்து வெயில்ல 2 பிளேயர்ஸ் ஆகுது 5 minutes ஒரு தடவை மேட்ச்க்கு போயிட்டு வந்தாங்க. umpires காலையில இருந்து வெயில்ல இப்போ வரைக்கும் நின்றுருக்காங்க. I am always thankful to my umpires. My wife ரொம்ப thank you. என் ஃபேமிலி இங்க இருக்காங்க. Thank you so much. She also supported me. ஏன்னா டெய்லி நைட்டு நான் ஒரு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் இதை ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க தூங்கிடுவாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன்னா அவங்கள்ட்ட ஒழுங்கா பேச மாட்டேன். இது ரிலேட்டடாவே இந்த ஒர்க்லயே இருப்பேன். அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க என்கிட்ட. ஓகே போய் அதை பார்த்துட்டு வா, அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வா. வந்து அவங்க தூங்கிருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சு நான் திரும்ப ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். I'm thankful to her. She supported me. Thank you. My family is here. Everybody, thank you so much. Meet you all very soon in Season 4. A big thank you, players. Enjoy your day. Congrats, winners and runners and every team who participated today. Thank you.